Hi my dear NEET aspirants, 11th and 12th standard students எல்லாருக்குமே wish you a happy பொங்கல். ஸோ எல்லாருமே பொங்கல் செலிப்ரேஷன் வைப்பில் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க இல்லையா? அந்த ஜாலியான வைப்லேயும் ஒரு 10 நீட் கொஷின் படிக்கலாமா? இட்ஸ் நாட் கோயிங் டு பி டூ லாங் அண்ட் எப்பவும் எடுக்கிற மாதிரி நிறையா கொஷின்ஸ் நான் எடுக்கலை, சரியா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ட்ரன்ஸ் மீடியா வீடியோவில் ஜஸ்ட்டு 10 கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஒரு 15 to 20 minutes இதை நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? இது கூட ஸ்பெண்ட் பண்ண முடியலை, இந்த அளவுக்கு கூட கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா நம்ம நீட் எக்ஸாம் கிராக் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் ஜாலியாக இருந்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்மளோட சப்ஜெக்டை எப்போவுமே வந்து டச்சிலேயே வச்சுக்கணும், டச் விட்டுறவே கூடாது, சரியா? இப்போது பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் இந்த சாப்டரை நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே மேம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக்கில் பாட்னியில் இருக்க சாப்டர் 1 தான் NCERTல பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, சரியா? 11th ஸ்டாண்டர்டுக்கு பாட்னியில், ஆமாம் இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ 11th ஸ்டாண்டர்டில் பாட்னியில் இருக்க சாப்டர் 1 இருக்கு இல்லையா, அதுதான் NCERTல பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், சரியா? மெத்தனோஜென்ஸ் பிலாங் டு, இது நீட் எக்ஸாமில் 2016 கேட்ட ஒரு கொஷின். மெத்தனோஜென்ஸ் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அ குரூப் ஆஃப் பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவோட லாஸ்டில் ஸோ ரியாக்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா, ஒரு ரியாக்ஷனோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே ரியாக்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம், அண்ட் ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம், கரெக்டாக? இப்போது இந்த மெத்தனோஜென்ஸ் வந்து ஒரு ரியாக்ஷன் பண்ணுதுன்னா அந்த ப்ராடக்டில் எனக்கு மீத்தேன் இருக்கும், ஓகேவா? மெத்தனோஜென்ஸ் ஒரு ரியாக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அதோட ப்ராடக்ட் வந்து எனக்கு மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணும், ஓகே? ஸோ இந்த மெத்தனோஜென்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியா எங்கே நம்ம யூஸ்வலி பார்க்க முடியும் அப்படின்னா கேட்டிலில் பார்க்க முடியும், எஸ்பெஷலி கவுஸில், ஓகே? மாட்டோட இன்டெஸ்டைன்லையும் கட்லையும் இந்த மெத்தனோஜென்ஸ் நிறையா பார்க்க முடியும், ரூமன் ஆஃப் கவுஸில் பார்க்க முடியும். ஸோ இந்த மெத்தனோஜென் வந்து மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது எந்த கேட்டகரிக்கு கீழே வரும்? யூ பாக்டீரியாவா, ஆர்கே பாக்டீரியாவா, டைனோஃப்ளாஜெல்லேட்ஸா, ஸ்லைம் மோல்ஸா? எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆர்கே பாக்டீரியா. ஸோ யூஸ்வலி ஆர்கே பாக்டீரியாவோட கேரக்டரிஸ்டிக் என்ன? ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ஸில் தான் அது இருக்கும் இல்லையா? டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும், இல்லை ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும், இல்லை சலைனிட்டி அதாவது உப்புத்தன்மை சால்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கலாம், வேறு என்ன சொல்லலாம்? ஸோ இந்த மாதிரி pH அதிகமாக அசிடிக்கான கண்டிஷன்ஸில் இருக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கூட நார்மல் பாக்டீரியானால சர்வைவ் பண்ண முடியாது, பட் இந்த ஆர்கே பாக்டீரியம் கேன் சர்வைவ். ஏன்னா நார்மல் பாக்டீரியாவோட செல் வால் ஸ்ட்ரக்சர் காம்போசிஷன் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆர்கே பாக்டீரியாவோடது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனாலேயே இதனால் சர்வைவ் பண்ண முடியுது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ஸில். ஸோ மெத்தனோஜென்ஸ் அப்படிங்கிற குரூப் ஆஃப் பாக்டீரியாவும் ஆர்கே பாக்டீரியாவுக்கு கீழே தான் வரும், சரியா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆர்கே பாக்டீரியா. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் 2018 கேட்ட ஒரு கொஷின். Which of the following organisms are known as chief producers in the ocean? ஓஷனில் சீஃப் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கானிசம் என்ன? சயனோபாக்டீரியா, டயாட்டம்ஸ், டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ். இது எல்லாமே சீல ஓஷன்ஸில் நம்மளால் பார்க்க முடிஞ்சாலும் டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ் அப்படிங்கிற ஆர்கானிசம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் மைக்ரோஸ்கோப்பில். இதை வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஃபைட்டோபிளாங்க்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் இல்லை அக்வாட்டிக் ஃபுட் செயின் பற்றி படிக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதக்கூடிய வார்த்தையே இதுவாக தான் இருக்கும், ஃபைட்டோ பிளாங்க்டன். இந்த ஃபைட்டோ பிளாங்க்டன் எல்லாம் சாப்பிட்டு தான் ஜூ பிளாங்க்டன் வளரும். ஜூ பிளாங்க்டன்லாம் வந்து ஸ்மால் ஃபிஷ் சாப்பிடும், இந்த குட்டி ஃபிஷ் எல்லாம் பிடிச்சி லார்ஜ் ஃபிஷ் சாப்பிடும், இதை வந்து ஒரு ஷார்க் சாப்பிடும். திஸ் இஸ் த அக்வாட்டிக் ஃபுட் செயின். நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து இப்போ வரைக்கும் படிச்சுட்டு வந்தது, கரெக்டாக? இப்போது இந்த டயாட்டம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டயாட்டம்ஸை ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ்க்கு கீழே தான் நம்ம வந்து அலைன் பண்ணி வச்சுருக்கோம், சரியா? இந்த ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆல்கே மாதிரியே குட்டியாக இருக்கும், சரியா? இதை சாப்பிட்டு தான் மற்ற ஸ்மால் ஃபிஷ் எல்லாம் வந்து உயிர் வாழும். இதை வந்து ஜூ பிளாங்க்டன் சாப்பிடும், ஜூ பிளாங்க்டன்ஸை சாப்பிட்டு இந்த ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் உயிர் வாழும். இப்போது இந்த டயாட்டம்ஸ் ரிலேட்டடாக நீட் எக்ஸாமில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா இப்படி ஒரு கொஷினும் வரும். ஸோ டயாட்டமில் மட்டும்தான் நம்ம சோப் பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் பார்க்க முடியும், ஓகேவா? இப்போது ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியறது பார்த்தீங்கன்னா ஒரு சோப் பாக் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கா. இது வந்து என்னென்னா டயாட்டம்ஸோட செல் வால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் அலைன் ஆகிருக்கு,
ஓகே டயாட்டம்ஸோட செல் வால் எனக்கு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ இந்த சோப் பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்தாலே கண்ணை மூடிட்டு டயாட்டம்ஸ் எழுதிடலாம் சரியா. ஸோ டயாட்டம்ஸ் கம்ஸ் அண்டர் ஃபைட்டோ பிளாங்டன். ஸோ பார்க்குறதுக்கு சின்ன சின்னதாக ஆல்கே மாதிரி பச்சை பச்சையாக இருக்கும் சரியா. ஸோ இதுதான் சீஃப் ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா ஓஷனில் ஒரு அக்வாட்டிக் ஃபுட் செயின் நடக்கும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்டே என்னதான் அப்படின்னா இந்த ஃபைட்டோ பிளாங்டன்ஸாக தான் இருக்குது சரியா. தென் இது வந்து ஆக்சிஜன் இஸ் நாட் ப்ரொடியூஸ்ட் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் பை. இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பிளான்ஸ் மட்டும்தான் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. பாக்டீரியா கூட ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணலாம். ஸோ பாக்டீரியாலையும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில பிக்மெண்ட்ஸ் தேவைப்படும் சரியா. ஸோ அப்படிப்பட்ட பிக்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா, க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியான்னு வேறு வேறு டைப்ஸ் இருக்குது. இதுவுமே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா தான். ஸோ இது மற்ற எல்லா பாக்டீரியாவும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும் அப்படின்னாலும் ஆக்சிஜனை எவால்வ் பண்ணாத பாக்டீரியா அப்படின்னு பார்த்தா தட் இஸ் க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா. ஏன்னா அதோட ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷனை நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடை அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துக்குது அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஓகேவா. இங்கே தண்ணி கிடையாது. யூஸ்வலி பிளான்ட்டோட ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? 6CO2 plus 12H2O in the presence of sunlight and chlorophyll. Yes, just a minute. Yes, in the presence of sunlight and chlorophyll gives C6H12O6 plus 6O2 எனக்கு லிபரேட் ஆகும் plus 6H2O வரும் இல்லையா. ஸோ இப்படி தான் இருக்க போகுது ஓகே. ஸோ இந்த H2O கூட நிறையா ரியாக்ஷன்ஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது வந்து பிளான்ட்டில் நடக்கிற ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன். இது க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியாவில் நடக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன். இங்கே தண்ணிக்கு பதிலாக ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு சேம் சோர்ஸ் தான், அட்மாஸ்பியர்லேருந்து தான் எடுத்துக்குது. வேறஸ் ஹைட்ரஜன் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைடு அண்ட் க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா வேறஸ் வாட்டர் அண்ட் பிளான்ட்ஸ் ஓகே. இது வந்து ஹைட்ரஜனோட சோர்ஸ். தென் இந்த சைடு ரியாக்டன்ஸ் பாருங்க C6H12O6 C6H12O6 pretty much சேம் தான். தென் 6H2Oவும் வந்து சேம் தான். நான் தான் இங்கே அழிச்சிட்டேன். மற்றபடி இங்கே ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகுதா கிடையாதே. சல்ஃபர் தான் எனக்கு வந்து எமிட் ஆகுது. ஸோ 12 மாலிக்யூல்ஸ் ஆஃப் சல்ஃபர் தான் எமிட் ஆகுது. ஸோ ஆக்சிஜன் இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகவே இல்லை இன் தி க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா. தென் சைஸ் ஆஃப் pleuropneumonia like organism PPLO is. ஸோ pleuropneumonia like organism அப்படின்னா என்னன்னா நிமோனியாவை காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் மாறி இருக்கக்கூடிய வேற ஒரு ஆர்கானிசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு வார்த்தை என்னோட டெக்ஸ்ட் புக்கில் இல்லவே இல்லையே மேம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மைக்கோபிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்கோபிளாஸ்மா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டயக்ராமும் கூட கரெக்ட். ஸோ இந்த மைக்கோபிளாஸ்மாவோட ஸ்ட்ரக்சர் நம்ம படிச்சிருப்போம். படிக்கலன்னா அட்லீஸ்ட் இப்போவாவது டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மைக்கோபிளாஸ்மாவை தான் என்ன சொல்லுவாங்கன்னா pleuropneumonia லைக் ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. ஸோ மைக்கோபிளாஸ்மா யூஸ்வலி வந்து இட் இஸ் அ பாக்டீரியா லைக் ஒரு விஷயம் தான். பட் சைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிறதுலே வந்து கம்மியான சைஸ் 0.1 மைக்ரோமீட்டர் இல்லையா. ஸோ இதை எடுத்துக்க வேணாம். 0.02 இஸ் நாட் தி ரைட் ஆன்சர். மற்றபடி இருக்கிறதுல கம்மியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1 மைக்ரோமீட்டர். இதுதான் வந்து மைக்கோபிளாஸ்மாவுடைய சைஸ். ஸோ இங்கே pleuropneumonia லைக் ஆர்கானிசம் PPLO அப்படின்னு கேட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மைக்கோபிளாஸ்மாவை தான் இப்படி கேட்குறாங்க சரியா. ஸோ இட் இஸ் த அதர் நேம் ஃபார் மைக்கோபிளாஸ்மா. அதோட ஸ்ட்ரக்சரை அதனால் வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். தென் which of the following is incorrect about cyanobacteria? ஸோ இந்த cyanobacteria அப்படிங்கிறதுல பேர் வேணால் பாக்டீரியாவாக இருக்கலாம். பட் இட் இஸ் அ டைப் ஆஃப் ஆல்கே தான். ஸோ cyanobacteria is a type of algae சரியா. ஸோ இதை நீட் எக்ஸாம் 2020 கேட்ட ஒரு கொஷின். ஸோ இதில் எது இன்கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்? தே ஆர் ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃப்ஸ். ஆல்கே எல்லாமே ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃப்ஸ் தான். கரெக்டு தானே இது? ஸோ இட் இஸ் நாட் இன்கரெக்ட். திஸ் இஸ் கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். சன்லைட்டை யூஸ் பண்ணி தன்னோட ஃபுட்டை தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். இட் இஸ் ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃப். எஸ் இட் இஸ் ரைட். தே லேக் ஹெட்டிரோசிஸ்ட். இப்போ ஹெட்டிரோசிஸ்ட்னா என்ன மேம் நான் இது வரைக்கும் படிச்சதே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆல்கேவை நம்ம மைக்ரோஸ்கோப்க்கு கீழே வச்சு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க ரைட். சைனோபாக்டீரியாவை மைக்ரோஸ்கோப்க்கு கீழே வச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஹெட்டிரோசிஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு தெரியும். இது பார்க்கும்போது தின் வால்டாக இருக்கும். பார்த்தாலே வந்து தெரியும். ஸோ வால்ஸ் வந்து மற்ற செல்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்
ஓகே அண்ட் பேல் கலரில் கொஞ்சம் இருக்கும், சைஸும் பெருசாக இருக்கும். இதுதான் ஹெட்டிரோசிஸ்ட். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்ஃபியர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். இட் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு செல். இது வந்து ஒரு சில ஆல்கேல மட்டும்தான் இருக்கும், எஸ்பெஷலி சைனோபாக்டீரியாவில் இருக்கும். ஸோ தீஸ் ஸ்பெஷலைஸ்டு செல் என்ன பண்ணுது அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் டு ஃபிக்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் அட்மாஸ்பியர். ஓகேவா, அதுக்காக தான் எனக்கு ஹெல்ப் ஆகுது. ஸோ இந்த ஹெட்டிரோசிஸ்ட் எனக்கு சைனோபாக்டீரியாவில் இருக்கும், ஆனால் இங்கே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். சரியா, ஆப்ஷன் சி என்ன? தே ஆஃபன் ஃபார்ம் ப்ளூம்ஸ் இன் பொல்யூட்டட் வாட்டர் பாடிஸ். ஆல்கல் ப்ளூம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, இல்லை யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இது வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்ட் தான். அண்ட் இட் இஸ் ஃபார்ம்டு பை சைனோபாக்டீரியா விச் இஸ் கரெக்ட். தே ஹாவ் குளோரோஃபில் ஏ சிமிலர் டு கிரீன் பிளான்ஸ். எஸ் கரெக்ட். குளோரோஃபில் ஏ இருக்கிறதுனால தான் இது கிரீன் இன் கலரில் இருக்குது அண்ட் அதனால் ஃபோட்டோசிந்தசிஸும் பண்ண முடியுது. ஸோ இது எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். தே லேக் ஹெட்டிரோசிஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஹெட்டிரோசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை நம்ம இன்னைக்கு கற்றுட்டு இருக்கோம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் பார்த்தலாமா? ஃபியூஷன் ஆஃப் டூ செல் இஸ் கால்ட் அஸ் கேரியோகேமி. இது கரெக்டா? கேரியோ அப்படின்னாலே நியூக்ளியஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல செல்ஸ் வந்திருக்க கூடாது. இது தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட், ரைட்? ஸோ ஃபியூஷன் ஆஃப் டூ நியூக்ளியஸ் தான் கேரியோகேமி, ஆனால் இங்கே செல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம் பிட்வீன் டூ மொட்டைல் ஆர் நான் மொட்டைல் கேமெட்ஸ் இஸ் கால்ட் அஸ் பிளாஸ்மோகேமி. எஸ் இட் இஸ் ரைட். புரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆனால் அதை பிளாஸ்மோகேமின்னு சொல்லுவோம். கரெக்ட். Organisms that depend on living plants are called as saprophytes. இது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? saprophytes எப்பவுமே டெட் பிளான்ட்ஸ் மேலே தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், லிவிங் கிடையாது. ஸோ இது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். Some of the organisms can fix atmospheric nitrogen in specialized cells called as sheath cells. இப்போ நம்ம முன்னாடி கொஸ்டினில் படித்தா அதே இதுதான். ஹெட்டிரோசிஸ்ட்டை வச்சா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து ஹெட்டிரோசிஸ்ட் தான் இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சில ஆர்கானிசம்ஸில் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கும், இதை அட்மாஸ்பெரிக் நைட்ரஜனை எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்கு பேர் ஷீட் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இல்லை, இதுவும் தப்பு தான். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன? ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம் இஸ் கால்ட் அஸ் பிளாஸ்மோகேமி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். Mad cow disease in cattle and 𝒎𝒑𝒔 disease in humans are due to infection by Priona, bacterium, virus, viroida. So இது எது வந்து mad cow disease cause பண்ணுது? It is prion. So prion are basically வந்து it is made of proteins தான் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஒரு டைரெக்டான ஒரு கொஷின் உங்களோட புக்கிலேயே கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி நம்ம ஆன்சர் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மைக்கோபிளாஸ்மா கேன் பாஸ் த்ரூ லெஸ் தேன் 1 micron ஃபில்டர் சைஸ். ஸ்டேட்மெண்ட் 2ல மைக்கோபிளாஸ்மா ஆர் பாக்டீரியா வித் செல் வால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்கோபிளாஸ்மா ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ஆர்கானிசம் அப்படிங்கிறதுனால எஸ் கண்டிப்பாக வந்து 1 micron ஃபில்டர் சைஸை விட கம்மியான இடத்துல அதனால் பாஸ் பண்ணி போக முடியும். ஏன்னா அதோட சைஸே வந்து 0.1 மைக்ரோமீட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் முன்னாடி கொஸ்டினில், கரெக்டா? அப்போ இது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். பட் ஸ்டேட்மெண்ட் 2ல இட் இஸ் அ பாக்டீரியா, ஆமாம் இது கரெக்ட். வித் செல்வால் தான் தப்பாக இருக்குது. ஸோ வித்தவுட் செல்வால் தான் மைக்கோபிளாஸ்மாவோட கேரக்டர். அப்போது ஸ்டேட்மெண்ட் 2 தான் தப்பாக இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம், செல்வால் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கவே இருக்காது. உங்களோட புக்லேயுமே நீங்கள் பார்க்கலாம், மைக்கோபிளாஸ்மாவோட ஃபோட்டோ போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் செல் வால் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பாருங்கள். ஸோ சுத்தமாகவே இருக்காது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்டாக இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் கொஷின், எக்ஸ் ஒய் இது ரெண்டுமே வந்து பைனோமியல் நாமென்க்ளேச்சரோட காம்பவுண்ட்ஸ். பைனோமியல் நாமென்க்ளேச்சர்லேயே ரெண்டு தான் இருக்குது, ஒன்று ஜீனஸ் நேம் ஒன்று ஸ்பீஷியஸ் நேம் இல்லையா? தென் திஸ் நேமிங் சிஸ்டம் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை Z. யார் இந்த பைனோமியல் நாமென்க்ளேச்சரை கொண்டு வந்தாங்க? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் இல்லையா? அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் நேம் ஜீனஸ் நேமாக இருக்கும், ஜெனரிக் நேம் கரெக்ட். அப்போ டி ரெண்டு ஆப்ஷனுமே வந்து ஓரளவுக்கு சிங்க் ஆகுது. ஒய் பாருங்க, ஸ்பெசிஃபிக் எபிதெட் எஸ் கரெக்ட். அப்போ இந்த பைனோமியல் நாமென்க்ளேச்சரை யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? ஃபாதர் ஆஃப் பைனோமியல் நாமென்க்ளேச்சர்னு நம்ம யாரை சொல்கிறோம்? கெரோலஸ் லினேயஸா இல்லை RH விட்டேக்கரா? இந்த இடத்துல தான் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் கெரோலஸ் லினேயஸ் இல்லையா? RH விட்டேக்கர் வந்து எதுக்கு நம்ம சொல்லுவோம்? 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை கொடுத்தவர் தான் RH விட்டேக்கர். ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் ஏ தான். தென் which one of the following is not a criterion for classification of fungi? Fungi நம்ம different types of classify பண்றோம் based on mycelium and hyphae.
செப்டேட் ஏசெப்டேட்னு சொல்லி 2 டைப்ஸ் வந்து இருக்குது. செப்டேட் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் ஒரு டிவிஷன் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு நியூக்ளியஸ் இருக்கும் போது அது செப்பரேட் செல்லாக ஒரு செல்லில் ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்க மாதிரி இருக்கும். சரியா, இது வந்து செப்டேட் மைசீலியம். ஹைஃபே எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் எனக்கு மைசீலியம் ஃபார்ம் ஆகுது. சரியா, ஹைஃபே அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ரூட் மாதிரி இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர். பட் சிங்கிள் யூனிட் எடுத்தோம் அப்படின்னா அது ஹைஃபே. இதுவே நிறைய யூனிட்ஸ் எடுத்தோம், மாஸ் ஆஃப் ஹைஃபே அப்படின்னா அது மைசீலியம்னு சொல்லுவோம். இதுவே செப்டேட் இல்லை அப்படின்னா அது ஏசெப்டேட்னு சொல்லுவோம். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா ஒரே செல்லில் நிறைய நியூக்ளியஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் அந்த பேரியர் செப்டம் வந்து சுத்தமாகவே இல்லை. ஸோ இட் இஸ் ஏசெப்டேட் ஹைஃபே. ஓகேவா. தென் ஸோ இது மார்ஃபாலஜி ஆஃப் மைசீலியம் வச்சு எஸ் கண்டிப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன் கண்டிப்பாக ஸ்போர் ஃபார்மேஷன் வச்சும் கொனிடியோஸ்போர், பெசிடியோஸ்போர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸை பேஸ் பண்ணியும் கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரூட்டிங் பாடி இந்த ஆஸ்கோ ஸ்போர்ஸ்க்கு வந்து ஆஸ்கஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட்டிங் பாடி இருக்குது. இதுவே பெசிடியோஸ்போர்ஸ் அப்படிங்கிற ஸ்போர்ஸ் வர ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம். பெசிடியோமைசைட்ஸில் ஃப்ரூட்டிங் பாடியை வந்து வேறு மாதிரி சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஃப்ரூட்டிங் பாடியை பேஸ் பண்ணியும் நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அப்போ எதை பேஸ் பண்ணி மட்டும்தான் கிளாஸிஃபிகேஷன் பண்ணலை, மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஏன்னா இந்த எல்லா ஃபங்கையும் ஒரே மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தானே, சாப்ரோஃபைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தான், டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மேலே தான் ஃபீட் ஆகும். ஸோ இதை வச்சு மட்டும்தான் இது வரைக்கும் கிளாஸிஃபிகேஷன் பண்ணலை. மற்றபடி இந்த மைசீலியம் வச்சு, ஸ்போர் ஃபார்மேஷன் வச்சு, ஃப்ரூட்டிங் பாடி வச்சு எல்லாத்தையுமே நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணியாச்சு. ஓகே, எஸ். ஸோ நான் சொன்ன மாதிரியே வித்தின் 15 minutes 16 minutes ஆயிடுச்சு. பட் 15 minutesக்குள்ளே நம்ம வந்து ஒரு 10 questions சால்வ் பண்ணிட்டோம் டக்குன்னு. ஸோ இதை வந்து கொஞ்சம் படிச்சிருங்க. லைக் அப்படியே மனப்பாடம் பண்ணாதீங்க. ஒரு சில ஸ்ட்ரெயிட் கொஷின்ஸ் வருது, மைக்கோபிளாஸ்மாவோட சைஸ் அப்படின்னா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். மற்றபடி இருக்கிறது எல்லாமே உங்களோட டெக்ஸ்ட் புக் எடுத்து வச்சு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எங்கே அது இருக்குது, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்படியும் மாற்றி கொஷின் கேட்பாங்களா அப்படிங்கிற அனாலிசிஸை பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் எவ்ரிவன்.